அந்த வர்ணாசிரம தர்மத்தை ஏத்துக்கிறதுனாலதான், அந்த வர்ணாசிரம படிநிலையை நம்ம ஏத்துக்கிறது தான் அவங்கள பிராமணன்னு கூப்பிடுறது. அவங்கள பிராமணன்னு கூப்பிடும் போதே நம்ம பிராமணன் இல்ல அப்படின்றப்போ நம்ம சூத்திரன் அப்படின்னு அங்க உடனடியே முடிவு ஆயிடுது. பார்ப்பான் அப்படின்றது அதான் சொன்னோமே, நல்ல நேரம் பார்ப்பான், ஜாதகம் பார்ப்பான், ஜோசியம் பார்ப்பான், இது மாதிரி பார்ப்பான், பார்ப்பதையே தொழிலாக வைத்திருப்பதனால அவரை பார்ப்பான்னு கூப்பிடுறோம். ஒரு தச்சரை தச்சர்னு கூப்பிடுற மாதிரி இது பார்ப்பான் என்பது தொழில் பெயர், இழிவு பெயர் அல்ல. யாரையும் ஒரு பெயரின் மூலமாக இழிவுபடுத்துவது நமது நோக்கம் அல்ல. திராவிட சித்தாந்தமோ அம்பேத்கரியல் சிந்தனைகளோ உள்ளவங்க யாருமே மற்றவங்களை தாழ்வுபடுத்துறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அவங்கள நமக்கு சமமா உட்கார வைக்கிறதுனா அவங்களுக்கு கோபமா வருது. பார்ப்பான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சமமாயிடுறாங்கன்றதுலதான் அவங்களுக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது. பிராமணன் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள ஒஸ்தியா நம்மளும் சொல்றோம் அப்படிங்கிறது தான். அதாவது என்ன சொல்றாங்க, ஆண்டவரே அப்படின்னு என்னை பார்த்து கூப்பிடுன்னு சொல்றாங்க. பிராமணனே அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா என் தெய்வமேன்னு நீங்க அவனை பார்த்து கூப்பிடணும்னு சொல்றாங்க. அதை நாங்க சொல்ல முடியாது. பார்ப்பான்னு உன் தொழிலை வச்சு நான் சொல்றோம். உனக்கு இப்போ பார்ப்பான்ற தொழில், அந்த நேரம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கற தொழில் பொய் பித்தலாட்ட தொழில்னு தெரியும்ல. அப்ப அதை தூக்கி போட்டுட்டு வேற தொழில் பாரு. பார்த்தோம்னா நாங்க அந்த தொழில் சொல்லி கூப்பிடுறோம்.